அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாளில் சூரியன் புதன் கேது இணைந்து சஞ்சரிப்பதால் நடக்க இருப்பதை மகர ராசினியர்களுக்கு யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக லாபாதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தைரிய வீரியஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களான உங்களுக்கு சனி ராகு தோஷங்களை எதிர்கொள்ளும் உத்வேகமும் தரும் அமைப்பு இருக்குதுங்க. 6இல் குரு அமர்ந்திருந்தாலும் 3க்கு உடையவன் 6இல் அமர்வதால் நன்மைகள் உண்டுங்க. அதோடு தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் 12க்குரிய 6இல் மறைந்து புத சுக்கிரனோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமையுதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரை எத்தனை சிக்கல்களையும் புத்தி கூர்மையால் விடுவித்து விடும் ஆற்றலை பெற இருக்கீங்க. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. கணவன் அல்லது மனைவி மூலம் ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் அல்லது மனைவி தரும் எதிர்பாராத பரிசு பொருட்களால் மகிழ்ச்சி அடைய வாய்ப்புகள் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேலும் மகர ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் சூரியன் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை தருவாருங்க. அதே போல் தந்தையோடு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு மனதில் கஷ்டம் ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது போன்ற நேரங்களில் நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது. எடுத்தோம் கௌத்தோம் என்று எல்லா விஷயத்திலும் தடாலடியாக மூக்கை நுழைக்காமல் நீங்கள் சற்று விலகி இருப்பது இத்தருணங்கள்ல மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன், 6க்கு அதிபதி 8இல் வருவது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். காரணம் உங்களுடைய ராசிக்கு கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்குங்க. மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இருக்கீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் அமையலாங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் உடன்பிறப்புகள் விரும்பி வந்து நினைவாங்க. பொது வாழ்வில் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. இதுவரை எதிர்பார்த்த பொறுப்புகள் இப்போது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத முன்னேற்றங்களையும் இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சனி உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். ராகுவை போலவே கெடுப்பானும் இல்லை என்பார்கள். அந்த அடிப்படையில் வருமானம் என்பது மகர ராசினியர்களான உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால செலவுகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. சுப செலவுகளாக செய்வது மிக மிக நல்லது. அதே போல இடர்பாடுகளுக்கு நடுவில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கும் என்றாலும்
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்களான உங்களுக்கு வருமான பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய கடைசி பகுதி நடைபெறும் இத்தருணத்துல குரு சுக்கிரனும் அனுகூலமாக இல்லைங்க. திட்டமிட்டு செலவு செய்யல அப்படின்னா இந்த வார கடைசியில நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். கடுமையான பணப்பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு அவசிய செலவுகளை மட்டுமே மேற்கொள்வது நல்லது. சூரியனும் கேதுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் ஏற்பட இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல இத்தருணங்கள்ல வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வர அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. அதே போல உறவினர்கள் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிடுங்க. கேதுவினுடைய நிலையினால் ஏதாவது ஒரு உபாதை உடலை வருத்துங்க. சில தருணங்கள்ல சிறு மருத்துவ சிகிச்சை கூட தேவைப்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 சனியினுடைய கடைசி பகுதியின் போது சனி பகவான் ஏதாவது நன்மை செய்வாருங்க. இருந்தாலும் மிகப்பெரிய புராதான கிரகந்தம் பாராச்சார மகரிஷியால் இயற்றப்பட்ட நூலில் தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவார்கள். புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. நல்ல விற்பனையும் லாபத்தையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதேபோல் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாக இருக்கு. இதன் காரணமாக நிதி நெருக்கடிகள் தளரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல கல்வித்துறையுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ள புதன் கிரகம் குரு மற்றும் சுக்கிரனும் இத்துறையின் மீது ஆதிக்கம் உள்ளதுங்க. இவ்விரு கிரகங்களும் ஓரளவே சாதகமாக இருப்பதால படிப்பில் பாடுபட்டு உழைக்க வேண்டியிருக்கும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் அசதியும் உங்களை ஆட்கொள்ளும். ஓய்விற்கு உடல் கெஞ்சுங்க. பாடங்கள்ல மனதை செலுத்துவது கடினமாக இருக்குங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமை இல்ல திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.